வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 21/4/2026 அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே ஒளிபரப்பப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டியூஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம பிகினராக இருந்தால் ட்ரேடு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறது என்னை பொறுத்தவரை பெட்டர். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் உள்ளே போனோம்னா மாட்டிக்குவோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,354. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,486. கிட்டத்தட்ட ஒரு 24,500 அப்படின்னு ரவுண்டாக வச்சுக்குவோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், அந்த ஹை கிட்ட இருக்கிறப்ப நம்ம அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்குவோம். அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸுங்கிறதுனால நம்ம புட்டு சைடுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கான்செப்டை நம்ம தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு புதுசாக நிறையா விஷயங்கள் தெரிய வந்துக்கிட்டே இருக்கும். அதில் தான் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் புதுசாக சொல்ல போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இனிமேல் நம்ம நம்மளுடைய கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க போகிற ஸ்ட்ரைக்கு 4 ஸ்ட்ரைக்கு தான். லோவில் 2 ஸ்ட்ரைக்கு காலு புட்டு, ஹையில் 2 ஸ்ட்ரைக்கு காலு புட்டு. இதில் அந்த ஹையையும் லோவையும் வச்சு யார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்களோ அவங்க சைடு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 24,486ங்கிறதுனால நான் 24,500 காலு புட்டையும் எடுத்துக்கிட்டு புட்டு சைடு எது என்ட்ரி கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நல்லா கவனிங்க. இங்கே நான் எடுத்துருக்கிறது 24,500 புட்டு, 24,500 காலு. 24,500 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83. அட் த சேம் டைம் 24,500 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 24,500 காலோட ஹையான 60க்கு மேலே தான் புட்டு இருக்குது. அட் த சேம் டைம் புட்டோட லோவான 83க்கு கீழே தான் காலும் இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ட்ரேடிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிருந்துருக்கலாம். அப்படி போனாலும் நம்ம ஆக்சுவலாக ஒரு 80ல் என்ட்ரி எடுத்திருந்தாலும் அடுத்த 15 மினிட்ஸில் மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த கீழே தான் வருது அல்லது புட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். அந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போயிருந்துச்சுன்னா அந்த லோவையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அந்த லோவோட ஆப்ஷன் சார்ட்டை போய் எடுத்து அங்கே ஏதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ நமக்கு லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,350. ஓகேங்களா? அப்போ 24,350 காலையும் புட்டையும் நான் எடுத்திருக்கேன். 24,350 புட்டோட இன்றைக்கி 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103. அட் த சேம் டைம் 24,350 காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த புட்டோட ஹைக்கு மேலே கால் போயிடுச்சு 15 நிமிஷம் முடிஞ்சோனையும். அட் த சேம் டைம் காலோட லோக்கு கீழே புட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா? மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட இருந்தாலும் இந்த 2 ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே இருந்தாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இது நமக்கு சூப்பராக சொல்லி கொடுக்குது. ரெண்டுக்கும் ஆவரேஜ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 131. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 72லேருந்து 155 போயிட்டு சின்னதாக ஒரு டவுன் வந்திருக்கு. ஒரு 125 120 வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ இந்த 125 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 125கிட்ட நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மேலே தான் இருக்குது. ஆனால் இங்கே நல்லா கவனிங்க. அந்த 24,350 காலு அவனோட லோக்கு மேலே தான் இருக்கான். அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட்டான 24,350 புட்டோட ஹைக்கு மேலேயும் இருக்கான். கிட்டத்தட்ட ஆவரேஜ் லைனுக்கிட்டையும் இருக்கிறான். அப்போ நம்ம அங்கே மேலே அந்த 24,500 புட்டில் என்ட்ரி போயிருக்கிறது இன்றைக்கி தப்பு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே நமக்கு இன்னும் இந்த கால் தோக்கலை. அதாவது லோவோட காலான 24,350 காலு இவனோட ஆப்பனண்ட்டான 24,350 புட்டுக்கு. ஓகேங்களா? இந்த புட்டுக்கு
புட்டோட ஹைக்கு கீழே போயிருந்தால் மட்டும்தான் வந்து இவன் தோத்துட்டான் அப்படின்ட்டு நம்ம ஃபர்தராக வந்து அந்த சைடு என்ட்ரிக்கு போயிருந்துருக்கலாம். இப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து காலையிலே மார்க்கெட்டு தெளிவாக சொல்லிடுச்சு 9:30 அல்லது ஒரு 9:45 வந்து நமக்கு 9:30னே வச்சுக்கோங்களேன். 9:30 வந்து நமக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு மார்க்கெட்டு இன்றைக்கி அப்சைடு தான் இருக்குதுன்னு. ஏன் அப்படின்னா 24,350 கால் அவனோட லோக்கு மேலே இருக்கான், அவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு மேலே இருக்கான், ஆவரேஜ் லைனுக்கு மேலே இருக்கான். ஸோ நீங்கள் ஒரு 120லேருந்து 30க்குள்ளே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 180-85 பேருக்கு சாலிடாக வந்து ஒரு மேக்ஸிமம் ½ அன் ஹவரில் 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நமக்கு புதுசாக கிடச்ச விஷயம். மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸுக்கிட்டேயே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆல்ரெடி நமக்கு ஒரு லோ கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த லோவோட 2 ஸ்ட்ரைக்கையும் போட்டு அவனோட ஹையும் லோவும் வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக நடந்திருக்கா, கிராஸ் ஓவர் நடந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி நடக்கலைங்கிற பட்சத்தில் இன்னமும் ஸ்டில் வந்து அந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, சப்போர்ட் எடுத்தது தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து வந்து நமக்கு அப்சைடு போக போகுது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நேற்று தான் இதே மாதிரியே சினாரியோ தான் நேற்று நடந்துச்சு. பட் என்னென்னா அந்த 9:30க்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்க போகிறோம். லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த லோவோட ஆப்ஷனை போய் அந்த ஸ்ட்ரைக்கை காலையும் புட்டையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஹையோட காலையும் புட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு 2லையுமே வந்து ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி ஆவரேஜ் லைனையும் மார்க் பண்ணிக்கிட்டு எவன் வந்து பீட் பண்ணியிருக்கானோ, இப்போ வந்து புட் சைடு தான் மார்க்கெட்டு போகணும்னா கீழே இருக்க லோ வந்து தோற்றுருக்கணும். தோக்காத பட்சத்தில் கால் சைடு தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து கிடச்ச ஒரு புதிய விஷயம். இப்படி நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து புதுசான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் 1 வருஷம் நம்ம பயிற்சி எடுத்து, இதுதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம வந்து ஒரு சும்மா சாதாரணமாக போய் ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சோடனே இந்த கேண்டில் வந்து க்ரீன் வைக்குதா, அதில் ஒரு என்ட்ரி எடுத்தால் கூட நம்மளால் 30லேருந்து 50 பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இன்ட்ராடேவை பொறுத்தவரை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மைண்ட் செட்டு மட்டும்தான். ஓகேங்களா. ஒரு 20,000 25,000 கேபிட்டல் வச்சுருக்கோம். ஒரு ட்ரேடுக்கு 2,000 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். 2,000 2,500 ப்ராஃபிட் வைக்கிறோம். டார்கெட்டையும் செட் பண்ணிவிட்டு என்ட்ரி எக்ஸிட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் எது ஃபஸ்ட் அடிக்குதோ அது வரை நம்ம போய் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. நம்ம ஸ்டாப் லாஸை வந்து போட்டதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை நோக்கி போகிறப்போ மார்க்கெட் திரும்ப அகைன் மேலே போயிடும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸை கீழே தள்ளி வைப்போம் அல்லது ஸ்டாப் லாஸை எடுத்துருவோம். இதெல்லாம் சரி பண்ணாமல் நம்மளால் இந்த மார்க்கெட்டில் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 24,350 கால் வந்து வின் பண்ணதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை நான் இப்போ கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. இதில் இன்னொரு விஷயம், அந்த 24,500 புட்டையும் காலையும் வச்சு மார்க்கெட்டு ஃபர்தராக மேலே போகுமா கீழே வருமாங்கிறதையும் நம்ம இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இந்த 24,500 காலோட ஹையான 60க்கு கீழே இவனும் வந்துட்டான். யார்? 24,500 புட்டு. அட் த சேம் டைம் 24,500 புட்டோட ஹையான 83க்கு மேலே இன்றைக்கி இவன் போகவே இல்லை. ஸோ இவனும் ஹைக்கு கீழே இருக்கான், இன்னொருத்தனும் லோக்கு கீழே இருக்கான். அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபுல்லாக சைடுவேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கான ப்ராசஸை இப்போலேருந்து செய்வோம். இப்போலேருந்து ஒரு 3 வருஷம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகட்டும், ஒரே ஒரு செட்டப்பை எடுத்து அதை ஒரு 3லேருந்து 6 மாதம் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் ஈஸியாக வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம கடந்த காலத்துலலாம் வந்து சில இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து லாஸ் ஆகியிருந்தோம் அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக அந்த ஆப்பை பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு பயம், ஃபியர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்கிட்டு நான் புதுசாக வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்பை விட்டுட்டு புதுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம போனோம் அப்படின்னா ஒரு 1,000 2,000 3,000 5,000 அப்படியே க்ரீன் வைக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஒரு ஹோப் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இதில் வந்து தன் அப்படிங்கிற ஒரு டிமேட் அக்கௌண்ட்டோட ரெஃபரல் கோடு லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சேம் டைமில் வந்து என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாமே வைக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆப்பு. அது தேவைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.